நீ சில சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை இன்னைக்கு இதில் பார்க்கலாம் சப்ளிமெண்ட்ரியில். உபன்யாசம். உபன்யாசம்ன்றது என்ன? உப ப்ளஸ் நியாசம், நியதி ப்ளஸ் ஆசம் அப்படி எடுத்துக்கணும். உபன்யாசம்ன்றது உபன்னா அருகில், நியதினா வழி நடத்துதல், ஆசம்னா ஏற்று வழி நடத்துதல். உபன்யாசம்னா அருகில் அழைத்து சென்று நம்மளை வந்து ஆட்கொள்ளுதல்ன்றமே அதான் உபன்யாசம்ன்றது. வந்து நம்மளை வந்து அருகில் அழைச்சி சொல்லி நம்மளுக்கு மேன்மை, நம்மளுக்கு மோட்சத்துக்கு வழி செய்கிறது. அதுதான் உபன்யாசம். உபன்யாசம்னா அருகில் அழைத்து செல்வோர்னு அர்த்தம். அதான் உபன்யாசம் கேட்குறோன்றமே அவர் சொல்கிற அந்த 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 உபன்யாசம் அந்த இதோட. அதனால நீங்கள் வந்து என்ன தெய்வத்துக்கு அருகில் போகிறீங்களா? கரெக்டு தானே? உங்களுக்கு அந்த நேரம் தெய்வ சிந்தனையே மனசில் இருக்கு இல்லையா? அதான். அதே மாதிரி ராமானுஜன், இதை நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. ராமானுஜன்றது வந்து ராம அனுஜன் அப்படின்னு அர்த்தம். ராமன்னா இந்த ராமர் கிடையாது, ராமாயணத்தில் வர ராமர் கிடையாது. அது ராம அனுஜன்றது வந்து கிருஷ்ணனோட பேர். ராமன்றது வந்து பலராமருக்கு தான் இந்த இடத்துல அர்த்தம். பலராமரை தான் ராம அப்படின்னு சொல்றார். ராம அனுஜன். அனுஜன்னா பின்பற்றுபவன். அது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது எனக்கு ஞாபகம் இருக்கு, சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. கூட பின்பற்றவன், பின்தொடர்பவன் அப்படின்னா அடுத்து பிறந்தவன் அர்த்தம், தம்பி. ராம அனுஜன்னா பலராமருக்கு தம்பி. ஜன்னா பிறத்தல், அனுஜன்னா அடுத்து பிறத்தல், ஜன்னா பிறத்தல், அனுஜன்னா அடுத்து பிறத்தல். அந்த தொடர் வரிசையில் அடுத்ததாக பிறந்தவர் அப்படின்னா அதான் பலராமருக்கு அடுத்தது பிறந்தது கிருஷ்ணர். அதான் அனுஜந்தின்னா தங்கை. அடுத்தது பெண்ணா பிறந்திருந்தா அதுக்கு பேர் அனுஜந்தின்னு பேர். அனுஜன் அனுஜந்தி. அனுஜந்தின்னா தங்கை, தங்கைக்கு பேரு அனுஜந்தின்னு பேரு, தம்பிக்கு பேரு அனுஜன் பேரு. ராம அனுஜன்னா பலராமனுடைய தம்பி கிருஷ்ணன் அர்த்தம் இந்த இடத்துல. அடுத்தது பிராணகன்னா உயிர் மூச்சை கொடுப்பவன். நம்மளுக்கு பிராணனை கொடுக்கறது அவர் தான் இருப்பேன். அதான் அதுவும் கிருஷ்ணன் தான். அஷ்டானம்னா ஆதாரம். அதான் பிரதிஷ்டாபயாமின்னு அஷ்டான்றம் பிரதிஷ்டாபயாமின்னு சொல்கிற பாருங்க. அந்த இது இது பண்ணுறது, ஆவாகனம் பண்ணியிருக்கிறத வந்து கலைக்கும் போது அதெல்லாம் தர்ப்பணத்தில் சொல்லுவோம், தேவசத்துலாம் சொல்லுவோம் பிரதிஷ்டாபயாமின்னு. அதை வந்து நகர்த்துறது, அந்த உட்கார்ந்து இருக்கிறத நகர்த்தி விடுறது. அதான் ஆதாரமாக இருக்கிறத ஆதாரத்தை கைட்டி விடுறது. அதான் பிரதிஷ்டாபயம்ன்றது. பிரதிஷ்டன்றது முதல்ல பண்ணுறது பிரதிஷ்டா. அஷ்டானம்னா ஆதாரம். உபாதானம்னா காரணம். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு உபாதானம் இருக்கணும், அதுதான் காரணம். அடுத்தது அபச்சாரங்கள்ல, அதாவது இந்த 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 இது வந்து அபச்சாரன்றது ஆக்சுவலா பாவம். இந்த பாவங்களுக்கு வந்து பிராயச்சித்தமே கிடையாதான். இந்த பாவங்களுக்கு வந்து பிராயச்சித்தமே கிடையாதான். பக்த அபச்சாரம். பக்த அபச்சாரம்னா பக்தியை பழிக்கிறது. என்ன இவனுக்கு பெரிய பக்தியா, இவன் பெரிய சாமி பக்தியான்னு மொத்தம் உள்ள கிரமான பக்தியை பழிக்கிறது. பாகவத அபச்சாரம். பாகவத அபச்சாரம்ன்றது வந்து அடியார்கள், அடியார்களை வந்து நீத்திக்கிறது. அது வந்து பாகவதற்கு அபச்சாரம் பண்றது, அந்த அபச்சாரம். இதற்கெல்லாம் விமோசனமே கிடையாதான். அடுத்தது அனந்த அபச்சாரம், அடுத்தவனோட சந்தோஷத்தை கெடுக்கிறது. இது வந்து ரொம்ப நம்ம லைஃப்ல நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்குற விஷயம். அடுத்தவனோட சந்தோஷத்தை கெடுக்கிறது. அவன் சந்தோஷமா இருக்கானா, உனக்கு உடம்பு சரியில்லையானவனே ஆமா உடம்பு சரியில்லை போய் இப்போ டாக்டர்கிட்ட பார்த்தியா, பார்த்தேன். பிளட் டெஸ்ட் பண்ணியா, பண்ணேன். என்ன ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட வருணுவான். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்தாலும் வரும். இது அப்படியே இருக்காது. நாளைக்கு இந்த ஜுரம் வந்தாலும் வரும். எங்கே பார்த்தாலும் மலேரியா இருக்குது, நாளைக்கு வந்தாலும் வரும். இன்னொரு தடவை செக் பண்ணணுவோம். இதான் உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு அந்த சந்தோஷம் கொடுத்தீங்களா, அதை கெடுக்கிறது. அதை கெடுக்கிறது. அதுதான் ஒரு தரம் பார்த்து செக் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதோட விட வேண்டியதானே. ஆனால் நம்ம வந்து விசாரிக்கிறோமா, அதோட விட இன்னொரு தரம் செக் பண்ணிக்கோ, வந்தால் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னுவான். சுகர் இருக்கா, செக் பண்ணியா? பண்ணினேன். இல்லை இல்லை, மறுபடியும் செக் பண்ணிக்கோ, இருந்தாலும் இருக்கும், இந்த வயசுக்கு வரும். இப்படி நம்மளை வந்து நம்மளுடைய அந்த நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து விமோசனமே கிடையாதான். அடுத்தது சக்கிய அபச்சாரம். சக்கிய அபச்சாரன்றது வந்து நம்மெல்லாம் நிச்சயம் நினைச்சு பார்க்க வேண்டிய நண்பனுக்கு கேடு விளைவிக்கிறது. நட்புன்றது வந்து புனிதமானது. நட்புன்றது, நட்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. சக்கிய அபச்சாரம்னா நண்பனுக்கு கெடுதல் பண்றது. இதுக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணமா வீரராவில் சொல்லலாம். வீரராவில் ஒருபோதும் நண்பனுக்கு கெடுதல் நினைக்கிறவனே இல்லை. ஏதாவது அவனுக்கு ஒத்து வராத விஷயமா இருந்தா கூட அது அவன் போயிட்டு போறான், அவனை விடு, அவனை ஏன் இது பண்ற, விடு, அவன் இருந்துட்டு போட்டோன்னுவான். அது மாதிரி ஒரு டைப்பு அந்த பேசுறது. அந்த அந்த நட்புன்றதுக்கு வந்து ஒரு உன்னதமான நிலை.
அந்த நிலையை வந்து நண்பருக்கு கேடுதல் விளைக்கிறது. பாவம் சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு, அதெல்லாம் பாவம் இருந்துட்டு போறான். அந்த மாதிரி வருது. நண்பனுக்கு அபசாரம் பண்ணவே கூடாது. சக்கிய அபசாரம்ன்றது அதுதான், நண்பனுக்கு அபசாரம் பண்ணக்கூடாது. அதுக்கு அதில் வந்து நான் நிறைய இடத்துல வீரராவில் பார்த்துருக்கேன். ரொம்ப வெள்ள மனசு, சொல்றது எதுவும் ஒரு கெட்ட இதுவாக சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு நண்பனுக்கு கெடுதல் வர்றதை வந்து தாங்க முடியாது அவனால். அப்படியே புலம்பிடுவான். அது பாவம் சார், அவன் எப்படி ஆயிடுத்து அவனுக்கு, அவன் பாருங்க சார் எப்படி பண்ணி விட்டான் பாருங்க சார், அவனுக்கு இது மாதிரி பண்ணலாமா சார், என்னதான் இருந்தாலும் பழகிட்டு இப்படி பண்றாங்க. அது மாதிரி வீரராவலோட குணமே அந்த குணம், சக்கிய அபச்சாரம். இதுதான் முனி அபச்சாரம்ன்றது வந்து என்னன்னா முனிவர்களுக்கு கேடு செய்யுது. முனிவர்களுக்கு கேடு செய்யறது. அந்த மாரிசன் அந்த அரக்கன் வந்து 2 அரக்கர்கள் வந்து இவரோட விஸ்வாமித்திரோட யாகத்தை எல்லாம் இது பண்ணாங்க இல்லையா, தாடகை அவங்கெல்லாம் அதை கெடுத்தாங்க. அந்த இதை அதை வந்து கெடுத்தவங்க, அதான் முனிவரோட இதுக்கு அபச்சாரம் பண்ணுவாங்க. அதனால்தான் ராமர் பானத்தை விட்டு அவங்களெல்லாம் கொன்னுட்டார். கொன்னது ஏன் கொன்னார்னா முனி அபச்சாரம். இதுக்கெல்லாம் வந்து பரிகாரமும் கிடையாது, விமோசனமும் கிடையாது, முனி அபச்சாரம் அது. அடுத்தது கோ அபச்சாரம். கோன்னா வந்து பசுமாடுன்னு ஒரு அர்த்தம், ராஜான்னு ஒரு அர்த்தம், கோவில்னு ஒரு அர்த்தம். கோவுக்கு வந்து இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் அப்புறம் சொன்னேன், இப்போ எனக்கு ஞாபகம் வந்து இதுதான். கோன்னா வந்து ராஜா, கோன்னா கோவில், கோன்னா பசு எல்லாம். இதுக்கு கேடு விளைக்கிற கோ அபசாரம்னா பசுவுக்கோ ராஜாவுக்கோ கோவில்களுக்கோ கேடு விளைத்தல், மூணையுமே சொல்லலாம் கோ அபசாரத்துக்கு. இதுக்கு கேடு விளைக்கிறது, இதெல்லாம் விமோசனமே கிடையாது. அடுத்தது மடாபசாரம். மடாபசாரம், மடன்னா மடந்தைன்னு அர்த்தம். அது மடந்தைன்னா பெண்கள், பெண்களுக்கு கேடு விளைவிக்கிறது. இதுவும் ஒரு அபசாரம். இந்த அபசாரத்துக்கும் வந்து இந்த இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, 3 3 6 7 அபசாரம். இந்த 7 அபசாரத்துக்கு வந்து இதுவே கிடையாது, சப்தாபசாரம்னு வாங்க. இந்த சப்தாபசாரத்துக்கு வந்து விமோசனமே கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது இதுக்கு. அதுதான். அடுத்தது வந்து அப்பிரியம்னா பொய், அசத்தியம்னாலும் பொய், அன்னுதம்னாலும் பொய், அன்றுதம்னாலும் பொய், அன்னுதம்னாலும் பொய் தான். அப்புறம் அன்றுதம் தான், அன்றுதம்னாலும் பொய் தான். நான்றுதம்னா பொய் இல்லாமை. நான்றுதன்றது வந்து என்னன்னா பொய் இல்லாமை, பார்த்ததை பார்த்தபடி அப்படியே சொல்றது. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டாலும் சரி, நான் பார்த்தது இதுதான். அந்த இடத்துல வந்து நம்ம இதை சொல்றோமே, இந்த இந்த உண்மையை நம்ம சொல்றதுனால இந்த கெடுதல் வருமே, இந்த நல்லது நடக்குமே, அதை பற்றி எல்லாமே கவலை கிடையாது. நான் என் கண்ணில் பார்த்ததுனோ அதை சொல்லுவேன். அதுதான் நான்றுதன்றது. அதான் பொய் இல்லாமை, கள்ளங்கப்படம் இல்லாத பொய் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதுக்காக தான் குழந்தைகளை கேட்பாங்க, குழந்தைகள் சொல்றது நான்றுதன்னுவாங்க. இந்த நம்ம சொல்ல போற இந்த உண்மையால வந்து இத்தனை நம்ம பெரியவங்களா இருந்தால் கெடுதல் தெரியும் நமக்கு, கெடுதல் இது கெடுதல், இதை சொல்லக்கூடாதுன்னு தோணும். ஆனா குழந்தைகளுக்கு அது தோணாது. என்ன பார்த்த நீ சொல்லுன்னா என்ன பார்த்ததோ அதை சொல்லிடும். அதுக்கு பேர் தான் நான்றுதம்னு பேர். நிமிஷர்கள்னா கண்களை அசைப்பவர்கள், நம்ம தான் மனிதர்கள். உன்னிமிஷர்கள்னா இமைக்காதவர்கள். உன்னிமிஷர்கள்னா இமைக்காதவர்கள் யாருன்னா தேவர்கள் தான் உன்னிமிஷர்கள். உன்னிமிஷர்கள்னா கண்களை அசைக்காதவர். அபலைன்னா ஆன்னா விஷ்ணு, அபலைன்றதுக்கு ஆன்னா விஷ்ணு. பலைன்னா பலம். அபலைன்னா விஷ்ணுவையே தன் பலமாக கொண்டவர்கள். எதுவாக இருந்தாலும் பெருமாள் பார்த்து பாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அபலைன்றதுக்கு. அபலைன்றதுக்கு அர்த்தம் அதுதான். எதுவாக இருந்தாலும் அவன் பார்த்துப்பான். எனக்குன்னா அதை சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். அவன் பார்த்துக்குவான்னுவார், ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். சொல்லும் போதே அவன் பார்த்துக்குவான் அப்படின்னுவார். அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னுவார். அது வந்து அவ்வளோ ஈஸியாக அது வந்து வராதுங்க எல்லாரும் மனசுல. அவர் சொல்றது ஈஸியாக சொல்றாரு, ஆனால் எல்லாருக்கும் மனசுல அது மாதிரி வராது. அவன் பார்த்துக்குவான்றதுல வந்து எவ்வளோ விஷயம் இருக்கு. அதுதான் அபலைன்றது. எல்லாம் பெருமாள் பார்த்துக்குவாரு, அவர் கையில் விட்டுறது ஒப்படைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அபலை. அதே மாதிரி சொர்க்கம்ன்றது வந்து சுயநலம். ஆக்சுவலா சொர்த்திக்னா சுயநலம் உடையவர், சொர்க்கம்ன்றது சுயநலம். நம்முடைய இது நமக்கு தேவையானதுக்காக பண்றது சுயநலம்ன்றது. சொர்க்கம்னா சான்ஸ்கிரிட் அர்த்த பிரகாரம் சுயநலம் தான். சொர்த்திக்னா சுயநலம் உடையவர். சுகாசனம்னா தரையில சுகமா உட்காந்துக்கிறது, படுத்துக்கிறது. இதை வந்து தரையில உட்காந்துக்கிறது, தரையில தான் உட்கார்றது, தரையில தான் படுக்கிறது. டேபிள் மேலே உட்கார மாட்டாங்க சிலர், சேர் மேலே உட்கார மாட்டாங்க, சோஃபா மேலே உட்காரணும், தரையில் தான் உட்காராங்க, தரையில் தான் படுப்பாங்க. அதை கடைபிடிச்சாங்களே, அதுதான் சுகாசனம். சுகாசன பிரியன்றது வந்து அவங்க அதை கடைபிடிக்கிறது, அது பெரிய விஷயம். அது எல்லாரும் அது பண்ணுறதில்லை. அந்த காலத்தில் எங்கள் மூதாதையர்கள், எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா எல்லாம் கூட அது மாதிரி இருந்திருக்காங்க. தரையில் தான் உட்காருவாங்க, சேரில் ஸ்டூலில் எல்லாம் உட்கார மாட்டாங்க, தரையில் தான் உட்காருவாங்க, தரையில் தான் படுப்பாங்க.
அதே மாதிரி தரையில் படுக்கிறது கூட என்ன தெரியுமா, அவங்களே கட்டிக்கிறாங்கல்ல துணி புடவை, அதை கீழே போட்டு தான் படுப்பாங்க. அதை கீழே போட்டு படுப்பாங்க, தலைகாணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த தலைகாணியை கூட என்ன பிற்காலத்தில் என்னென்னா அது மேலே வந்து இந்த கோணி சணலுக்கு வந்து தீட்டலன்ட்டு சணலில் ஒரு தலைகாணி மாதிரி தைச்சு அதை வச்சுருந்தாங்க. எங்கள் பெரியம்மா அதை கூட வச்சுக்காமல் இருந்திருக்காங்க. அது கூட வச்சுக்க தான் மாட்டாங்க எங்கள் பெரியம்மாலாம். இந்த தன்னோட புடவையை தான் போட்டுப்பாங்க, இன்னொருத்தரோட புடவை எடுத்து கீழே போட்டு படுக்க மாட்டாங்க. தான் உடுத்திக்கிற புடவையே ஒன்று கீழே போட்டு தான் உடுத்திக்கிற புடவையே ஒன்று சுருட்டி தலைக்கி வச்சுட்டு படுத்துட்டுப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த மாதிரியே தள்ளிட்டாங்க. அதுதான் அந்த சுகாசனம், அது மாதிரி இருக்கிறது. அது ஒரு விசேஷம். பிராணாயாமம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பிராண ஆயாமம்னு பேர். ஆயாமம்னு பேர், பிராண ஆயாமம். பிராணன்னா சுவாசம், யாமம்னா அளவு, ஆயாமம்னா அந்த அளவை அதிகமாக்குறது, ஆயாமம்ன்றது அந்த அளவை அதிகமாக்குறது. பிராணாயாமம் பிராண ஆயாமம்னா சுவாசத்தின் அளவை நீட்டுதல். அதுதான் தெரிஞ்சுங்க, பிராணாயாமம்ன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுங்க. பிராணாயாமம்னா நம்ம சுவாசம் பண்ணுற அளவு இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமாக்குறது. நம்ம ஒரு மந்திரத்தை சொல்கிறோன்னா அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிற நேரம் வரைக்கும் நம்ம மூச்சு விடாமல் இருக்கணும். அதுதான் பிராணாயாமம். இழுத்து மூச்சை மூக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதே சொல்லுவாங்க, இடது மூக்கில் ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டு வலது முக்கால வெளியில் விடணும். அதுதான் பிராணாயாமம். அதுக்கு வந்து அது மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்கிற நேரத்தை வாங்கி நீங்கள் மூச்சு விடாமல் இருக்கீங்களா, அது மூச்சு அளவு வந்து நீட்டித்தல், மூச்சு அளவு வந்து அதிகமாக்குறது. அதுதான் பிராணாயாமம். பிராண யாமம்ன்றது பிராண ஆயாமம்னு பிராண மூச்சு காற்றை வந்து மூச்சு காற்று சுவாச அளவை நீட்டிக்கிறது, அதிகமாக்குறது. அதுதான். ஓகே, தேங்க்யூ.